சீமான் தானாக இயங்கவில்லை, இயக்கப்படுகிறார். இது ஒரு முதல் குற்றச்சாட்டல்ல, உண்மை. அவர் பதவிக்கும் பணத்துக்கும் ஆசைப்படுகிறவர் என்று தெரிந்து கொண்டு, யாரையும் நான் குறைத்து மதிப்பிடுவதில்லை, மேடையில் பேசுகிற ஆற்றல் இருக்கிறது. சில நேரங்களில் எதிரே உட்கார்ந்திருக்கிறவனுக்கு காது செவிடாகும், அது வேறு. திடீரென்று எதற்கு கத்துவது என்று தெரியாமல் கத்துகிறார். ஆனாலும் தொடர்ந்து பேசுகிற பேச்சு ஆற்றல் இருக்கிறது. பதவி ஆசையும் பண ஆசையும், பதவி ஆசை என்றால் தன்னல வெறி என்றால் இனி ஒருவன் பிறந்துதான் வர வேண்டும். அவ்வளவு பெரிய தன்னல வெறி. நான் உண்மையாய் சொல்லுகிறேன், போர் நடந்து கொண்டிருந்த காலத்தில் கூட நீங்கள் பிரபாகரனை காட்டி கொடுத்தால் உங்களுக்கு பதவியும் பணமும் கிடைக்கும் என்றால் காட்டி கொடுக்க தயங்காத ஒரு மனிதன் சீமான் தான். நான் இது எல்லாவற்றையும் மேடைக்காக பேசவே இல்லை. எனவே பணமும் பதவியும் ஆசை கொண்டவன் ஒரு மனிதன் என்பதை புரிந்து கொண்டு பின்னால் இருந்து இயக்குகிறவர்கள் யார், அதற்கான சான்றுகள் என்ன? இது ஒன்று. இரண்டாவதாக, மொத்தம் மூன்று செய்திகளைத்தான் நான் சொல்ல வேண்டும். இந்த செய்திகள் சற்று ஆழமானவை. இங்கே கூட நம்முடைய யூடியூப் புரூட்டஸ் அவர்கள் சொல்லுகிற போது ஒன்றை படித்து காட்டினார். சீமானும் இந்த உரை கேட்க வந்து கொண்டிருக்கிறார் என்று. அதற்குள் ஒரு மெலிதான மிரட்டல் இருக்கிறது. அது வேடிக்கையான செய்தி அல்ல. அதற்குள் மெலிதான மிரட்டல் இருக்கிறது. இந்த மேடையில் நான் பதிவு செய்கிறேன், வேண்டுமென்றே பதிவு செய்கிறேன். நேற்றிலிருந்து என் மனைவியின் தொலைபேசியில் தொடர்பில்லாத தொலைபேசிகள் வந்து கொண்டிருக்கின்றன. நான் அறிவேன். ஒன்றை உறுதியாக சொல்லுகிறேன், நாங்கள் கொள்கைக்காக எதையும் இழக்க தயாராக இருப்போம். எதையும் இழக்க தயாராக இருப்போம். அந்த உள்நோக்கம் என்ன என்பது ஒன்று. அவருடைய பேச்சுகளில் இருக்கிற பொய்கள் இரண்டு. மூன்றாவதாக, மிக முக்கியமான இந்த மூன்று பகுதிகளை மட்டுமே நான் முன்வைக்க விரும்புகிறேன். இதனுடைய எதிர் விளைவுகளை பற்றிய செய்திகள். அவர் எதற்காக செய்கிறார் என்றால் இரண்டே காரணங்கள் தான். ஒன்று, அவருக்குள்ளே ஒரு பெரிய பலவீனமும் ஒரு கையாளாகாத தன்மையும் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக விஜய் என்கிற நடிகர், நாம் விஜயை ஆதரிக்கவில்லை, யாரையும் ஆதரிக்கவில்லை. விஜய் என்கிற நடிகர் வந்த பிறகு தன்னிடம் இருக்கிற வாக்குகளின் அளவு குறைகிறது என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்லாமல் உளவுத்துறையினுடைய அறிக்கை நம் அரசுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் போகும், அவருக்கும் தெரியும். 8% என்பதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருப்பதற்கு காரணம், அது இப்போதே 5%க்கு கீழே வந்துவிட்டது என்பது உளவுத்துறையின் அறிக்கை. 2026 வருகிற போது 1% கூட அவருக்கு வராது. எனவே தன்னை பற்றி எல்லோரும் பேச வேண்டும், மலினமான விளம்பரத்தால் மறுபடியும் தான் புகழ் பெற வேண்டும் என்று கருதுவது அதனுடைய நோக்கம். நானும் தோழர் ராஜேந்திரனும் பேசிக் கொண்டிருந்தோம். தெளிவாக ஒன்றை சொல்லுகிறேன், நண்பர் சீமானவர்களே, நீங்கள் இனி எப்பாடு பட்டாலும் ஒரு நாளும் 1% வாக்கையும் பெற முடியாது. உங்கள் வரலாறு முடிந்து போயிற்று. ஏறத்தாழ கலகலத்து போன கட்டத்திலே தான் இன்றைக்கு அவர் அப்படி தன்னை வளர்த்துக் கொள்வதற்காக பேசுகிறார். முழுக்க முழுக்க அவரை பின்னால் இருந்து இயக்குகிறார்கள்.